நம்ம வீட்டு மல்லிகை செடிகளில் நிறைய பூக்கள் பூக்கும் பொழுது தினம் தினம் இந்த சீசனில் நாம் மல்லிகை பூக்களை பறிக்கும் பொழுது நமக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குங்க. இந்த இருவாட்சி செடியில் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு. இப்படி பல வகையான மல்லிகை செடிகள் எங்கள் வீட்டில் இருக்குது. சென்ற வாரங்களில் நான் போட்ட வீடியோவில் எங்கள் வீட்டில் எவ்வளோ பூக்கள் பூத்துதுன்னு நீங்கள் பார்த்தீங்க. பூத்து முடிந்த செடிகளை நான் இன்றைக்கி கவாத்து செஞ்சுட்டு உரம் கொடுக்க போகிறேங்க. அதற்கான வீடியோ தான் இது. இவ்வளோ அழகான மல்லிகை செடிகள் நம்ம வீட்டில் ஈஸியாக பூத்துரும். ரோஜாவை விட அதிக பராமரிப்பு இல்லாத ஒரு மலர் நமக்கு மல்லிகை பூக்கள். இந்த பூக்கள் பூத்து முடிந்தவுடன் அப்படியே விட்டுடாமல் நாம் அதற்கான உரமும் கொடுக்கணும், கவாத்தும் செய்யணும். அப்படி செய்யும் பொழுது தான் நமக்கு அடுத்தடுத்து துளிர்கள் வர ஆரம்பிக்கும், புதிய மொட்டுக்கள், பெரிய மொட்டுக்கள் வர ஆரம்பிக்கும். இப்போ எங்கள் செடியில் எல்லா பூக்களுமே பூத்து முடிஞ்சாச்சு. அதனுடைய பூத்து முடிந்த அந்த பகுதியை நம்ம பார்க்குறோம். இப்போ அப்படியே விட்டுறாமல் 2 இலைக்கு கீழே நம்ம கட் பண்ணிட்டோம். இப்படி தொடர்ந்து எல்லா கிளைகள்லையுமே பூத்து முடிந்த இலைகளை, அந்த சின்ன தண்டுகளை நாம் எடுத்துடுறோம். அப்படி எடுக்கும் பொழுது தாங்க நமக்கு ஒரு இடத்துல நாம் எடுக்கும் பொழுது அங்கே 2-3 கிளைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற பெரிய இலைகளை எடுத்துருங்க. நம்ம கொடுக்குற சத்துக்கள் எல்லாமே இலைக்கு போகுமே தவிர அதிக பூக்களை கொடுக்காது. அதனால் செழிப்பாக இருக்கக்கூடிய இந்த இலைகளை பெரிய இலைகளாக இருந்தால் எடுங்க, சின்ன இலைகளாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க. உரமாக மீன் அமிலம் நம்ம கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது மீன் அமிலம் தயாரிப்பதற்காக வெல்லமும் மீனும் சேர்த்து கலந்து வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக நாம் ஹியூமிக்னு சொல்லக்கூடிய பயோகோல்டு நாவல் கம்பெனிதுங்க. இதை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இதை 1 ml 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நாம் செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது லாஸ்ட் இயரில் அப்படியே வச்சுருந்த அந்த மல்லி செடிகள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு புத்துணர்ச்சி பெற்று பூக்க ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக மேலும் பல உரங்கள் இருக்குது. வாரம் 1 அல்லது 10 நாட்களுக்கு 1 அப்படின்ற முறையில் நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம். இப்படி தொடர்ந்து கொடுக்கும் பொழுது செடிகள் இன்னும் வேர் விட்டு வளர்ந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதங்கள் நமக்கு பூக்க இருக்குது. நிதானமாக 10 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் கூட உரத்தை கொடுத்தால் போதுமானது. அந்த வகையில் அடுத்ததாக நாம் பார்க்குறது 1261-0ன்னு சொல்லக்கூடிய உரம்ங்க. அது கூட நமக்கு ஒரு செழுமையை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த வகையில் 1261-0ன்ற ஒரு கெமிக்கல் உரத்தை 1 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்படி 3 வகையான உரங்களை மாற்றி மாற்றி கொடுக்கலாங்க. ஒரே நேரத்தில் கொடுக்கக்கூடாது, குறைந்த இடைவெளியில் கொடுக்கக்கூடாது. நீங்கள் 10 நாட்களுக்கு ஒரு முறை இவற்றில் ஒன்றை கொடுக்கலாம். அடுத்தபடியாக நாம் உரம் கொடுத்த பிறகு இப்படி துளிர்கள் வரும். அந்த துளிர்களின் முனையை கிள்ளிவிடுங்க, ரொம்ப உயரம் போக விடாதீங்க. இப்படி கட் பண்ணி எடுக்கும் பொழுது கட் பண்ண இடத்துல 2-3 பிரான்ச்சஸ் வந்து செடி புஷ்ஷியாக புதர் மாதிரி வளர்ந்து நிறைய பூக்களை கொடுத்துரும். ஒவ்வொரு முறையுமே உரங்களை கொடுப்பதும் அதனால் தளிர்கள் வருவதும், இப்படி முனைகளை கட் பண்ணுவதும், அதன் பிறகு அவை அதிகமாக பல கிளைகள் வந்து மொட்டுக்கள் வைத்து பூப்பதும், திரும்பவும் கவாத்து செய்வதும், இப்படி தொடர்ந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு தானே ஆகணுங்க. ஏன்னா தொடர்ந்து செய்யும் பொழுது தான் நமக்கு பிரான்ச்சஸ் தொடர்ந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட் டைம் பறிக்கிற பூக்களை விட அடுத்தடுத்து பறிக்கிற சீசனுக்கு ஒவ்வொரு முறையுமே நீங்கள் பறிக்கிற அந்த பகுதியில் நிறைய பூக்கள் வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் டைம் முதல் கவாத்து செஞ்சு பறிக்கிற பூக்களை விட 2வதாக கவாத்து செய்து பறிக்கக்கூடிய பூக்களின் எண்ணிக்கை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக மீண்டும் 3வதாக கவாத்து செஞ்சுட்டு அதன் பிறகு கிடைக்கக்கூடிய பூக்களின் எண்ணிக்கை மேலும் அதிகமாகும். அப்படி தாங்க இந்த சிவப்பு காக்கட்டானையும் நாங்கள் கட் பண்ணி விட்டோம். ஃபுல்லாக பசுமையாக வளர்ந்துருச்சு. மீண்டும் அது பூக்க தயாராக இருக்குது. இதுவும் ஒரு மல்லி, பச்சை முல்லைன்னு பேர். இப்படி எல்லா வகை மல்லிகளுமே இங்கே இருக்குது. இப்படி பூத்து முடிந்ததை கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும். அப்படியே விட்டுறாதீங்க, அப்படியே நின்றுடும், நமக்கு அடுத்த பூக்கள் கிடைக்காது. அதனால நாம் இதை கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து நமக்கு பூக்கள் கிடைக்கும்.
இப்படி தொடர்ந்து நாங்கள் பூக்க பூக்க இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கோம். அடுத்த வாரத்தில் நம்ம புதிய தளிர்களை பார்க்க முடியும். உரங்கள் கொடுக்கும்போது மேலும் ஹெல்த்தியாக அந்த தளிர்கள் வந்து நமக்கு மொட்டுக்களையும் பூக்களையும் கொடுத்துரும். நல்ல வாசனையுள்ள இந்த மல்லிகள் தினம் தினம் பூக்கும் பொழுது நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இது கூட உயரமாக இருக்குது, நமக்கு இல்லைலாம். முனைப்பகுதியை சும்மா லேசாக கட் பண்ணிங்கனாலே நகத்தாலேயே கட் பண்ணி நீங்கள் எடுத்துடலாம். அந்தளவிற்கு மென்மையாக இருக்கும். அது இப்படி எடுக்கும்பொழுது நமக்கு தளிர்கள் வந்துடும். நீங்கள் பூ பறிக்க வரும்பொழுதே ஏதாவது ஒரு இடத்துல பூத்து முடிந்த பகுதிகள் இருந்தால் இப்படி நீங்கள் கட் பண்ணி போட்டுடலாம். இன்று பார்த்த பல முறைகளை நீங்கள் உங்கள் தோட்டத்தில் கடைபிடித்து இப்படி அதிக பூக்களை எடுக்க முயற்சி பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.